கேரள மாநிலத்துல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகள், உணவு கழிவுகள் வந்து மாநில எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவது ஒரு தொடர்கதையாக இருந்து வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இந்நிலையில தேசிய பசுமை தீர்ப்பாயம் தொடர்பு இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரித்தது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாய உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் கே சத்யகோபால் ஆகியோர் முன்னிலையில கேரள மாநில சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கையும் எடுத்துக்கொண்டது. அப்போது சில கேள்விகளை அவர்கள் வந்து முன்வைத்திருந்தார்கள். அந்த கேரளாவிலிருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்காகும் செலவை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கேரள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதுல வந்து கழிவுகளை கொட்டப்பட்ட இடங்களை கேரள மாநில உயர் அதிகாரிகள் வந்து நேரில் சென்று ஆய்வு செய்ததாக அவர்கள் வந்து தெரிவித்தார்கள். மேலும் வந்து அந்த கழிவுகளை கொட்டிய சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கும் உணவு கழிவு கொட்டிய அந்த ரிசார்ட்டுக்கும் விளக்கம் கேட்டு சோகாஸ் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முகநாதன் வந்து இது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தீர்ப்பாய உறுப்பினர்களிடம் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் வந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இதுபோல நடப்பதாக அவர்கள் வந்து தெரிவித்தார்கள். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட உறுப்பினர்கள் வந்து வழக்கை வந்து 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கேரள அரசு வந்து அந்த கழிவுகளை எல்லாம் கொட்டுவதை நிறுத்த வேண்டும். அதே போல தமிழக அரசினுடைய மாநில எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கண்காணிப்பு படை உள்ளிட்ட படைகளை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து மேல் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை, ஏன் எடுக்கவில்லை என்ற அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.